ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப எல்லாருக்கும் பிடிக்கிற விதத்தில் சூப்பரான டேஸ்டியான மீன் பிரியாணி தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் இது. வாங்க இந்த பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இதுதான் பிரியாணி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் அரிசியை ஊற வச்சுக்க போகிறேன். ஏன்னா 1/2 மணி நேரம் அரிசி நல்லா ஊறணும்ல, அதுக்காண்டி ஃபஸ்ட்டு அரிசியை ஊற வைக்கிறேன். நான் ஒரு 1/2 கிலோ அரிசி எடுத்துருக்கேன். இந்த அரிசி மூழ்கும் அளவுக்கு தண்ணீர் ஊற்றி இதை நல்லா 1/2 மணி நேரம் ஊற வச்சு நல்லா கழுவி வடிகட்டி எடுத்து வச்சுக்க போகிறேன். நான் பிரியாணி செய்கிறதுக்கு விலாங்கு மீனை நல்லா கழுவி சுத்தம் செய்து துண்டு துண்டாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அதோடு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அதோடு பாதி எலுமிச்சங்காயை அதோட சீட்ஸ் எல்லாம் எடுத்து அதோட சாறை மட்டும் சேர்த்துக்கிறேன். அதோடு 2 டீஸ்பூன் அளவுக்கு தயிரையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் சேர்த்து கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த பொடி வகைகள் மீனோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இது ஒரு 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு 15 மிளகு, ஒரு அன்னாசிப்பூ, 2 பிரியாணி இலை, ஒரு பட்டை, 5 கிராம்பு எடுத்து வச்சுருக்கேன். இந்த இலையை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் நான் பொடிச்சு எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பொடிச்சு எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் இந்த மாதிரி மீடியம் சைஸில் ஒரு இஞ்சியை கட் பண்ணி எடுத்து போட்டுக்கோங்க. அதோடு ஒரு 11 பல் பூண்டு, 3 காய்ந்த மிளகாய், 3 பச்சை மிளகாய், அதோடு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆகியவற்றை சேர்த்து இதை ஒரு சுற்றி எடுத்துடலாம். இப்போ இதில் 1/4 பாகம் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை நல்லா பேஸ்ட்டாக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க, அப்போ தான் ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. அதே போல் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா ஃபஸ்ட்டு பால் மட்டும் நல்லா வடிகட்டி அரைச்சி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் ரெடி ஆகிடுச்சு. இப்போ பிரியாணி செய்ய ஆரம்பிச்சிடலாம். பிரியாணி செய்ய ஒரு பாத்திரத்தை அடுப்பில் வைத்து அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நம்ம தட்டி எடுத்த அந்த மசாலாவை இதில் சேர்த்து அதோடு அந்த இலையையும் சேர்த்து நல்லா லேசாக வதக்கி விட்டுடலாம். இது லேசாக வதங்கி பொரிந்து வந்ததும் அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து லேசாக சூடானதும் அதில் நம்ம நறுக்கி எடுத்து வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துடலாம். வெங்காயம் சேர்த்து வெங்காயம் நல்லா வதங்கி நிறம் மாறி நல்லா வாசனை வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருக்கோங்க. வெங்காயம் நல்லா நிறம் மாறி வாசனை வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இப்போ இதில் அரைத்து எடுத்த இஞ்சி பூண்டு விழுதை நம்ம சேர்த்துடலாம். இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதின் பச்சை வாசனை நல்லா போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதின் பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ இதில் நறுக்கி வைத்த தக்காளியை சேர்த்து தக்காளி நல்லா வதங்கி நல்லா பேஸ்ட்டாக நல்லா வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ இதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா வதங்கி நல்லா பிரியாணி வாசனை வர ஆரம்பிச்சிச்சு. இப்போ இதில் பொடி வகைகளை சேர்த்துடலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள், அதோடு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு,
ஆகியவற்றை சேர்த்து இந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணி இந்த பொடி வகைகளின் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததும் அதில் 1 கப் அளவுக்கு கொத்தமல்லியையும் 1 கப் அளவுக்கு புதினா இலையையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம பிரட்டி வைத்திருக்கிற அந்த மீன் துண்டுகளை ஒன்றொன்னா போட்டுடலாம். மீன் துண்டுகள் எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறம் மீனை கவனமாக நம்ம அந்த மசாலாவோட நல்லா பிரட்டிடலாம். ஏன்னா மீன் உடையும், அதனால் பார்த்து கவனமாக நல்லா பிரட்டி வச்சுக்கோங்க. மசாலாவோட ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. மீனும் மசாலாவும் ஒன்றோடு ஒன்று நல்லா சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். இப்போ இதில் நம்ம ஊற வச்சு வடிகட்டி எடுத்து வச்ச அரிசியை மேலே சேர்த்துடலாம். இப்போ அரிசியும் மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற வரைக்கும் மெதுவாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஏன்னா மீன் உடஞ்சிரும், மீன் பிரிஞ்சிரும். அதனால் பார்த்து நல்லா கவனமாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அரிசி மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் பாலை சேர்த்து அந்த தேங்காய் பால் எடுத்தோம் இல்லையா, அதே அளவுக்கு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். அதனால் அதே பாத்திரத்திலேயே நான் தண்ணி அளந்து எடுக்கிறேன். 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணி லேசாக கொதி வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம். ஹை ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கொதி வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா கொதி வர ஆரம்பித்ததும் மூடி போட்டு நல்லா 3/4 பாகம் அளவுக்கு அரிசி வேகிற வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ அரிசி 3/4 பாகம் அளவுக்கு வெந்துருச்சு. அந்த மேலே இருக்கிற தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு பாருங்கள். 3/4 பாகம் அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ மீன் உடையாமல் நல்லா அரிசியை நல்லா கிளறி விட்டுடலாம். நல்லா கவனமாக பார்த்து கிளறுங்க, இல்லைன்னா மீன் உடஞ்சிரும். பார்த்து கிளறுங்க. நல்லா கிளறி விட்டதுக்கப்புறம் இதில் 1 பிடி அளவுக்கு புதினா இலையை தூவிடலாம். அதோடு 1 பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை எடுத்து வச்சுருந்தேன், அது 2ஐயும் தூவிட்டு கடைசியாக 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யையும் மேலே நம்ம ஊற்றிடலாம். ரொம்ப வாசனமாக சூப்பராக இருக்கும். நெய்யையும் ஊற்றிட்டு இதை இப்போ நம்ம தம்மில் வச்சிடலாம். மூடி போட்டு கீழே அடியில் ஒரு கனமான பாத்திரம் ஏதாவது வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே பிரியாணியை வச்சு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட்டான ஒரு பொருள் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதை ஒரு 10 நிமிஷம் நம்ம தம்மில் போட்டு எடுத்துடலாம். 10 நிமிஷம் தம்மில் பிரியாணி போட்டுட்டோம். இப்போது பிரியாணி ரெடி ஆகிடுச்சு அப்படின்னு திறந்து பார்க்கலாம். பாருங்கள், ரொம்ப சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை மீன் உடையாமல் பார்த்து கவனமாக நல்லா அதை அரிசியெல்லாம் நல்லா எல்லா பக்கமும் அந்த மசாலா இப்போ போகிறதுக்காண்டி நல்லா பிரட்டி விட்டுக்கோங்க. சூப்பராக பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான டேஸ்டியான மீன் பிரியாணி நம்ம சட்டுன்னு ரெடி பண்ணிட்டோம். நம்ம சீக்கிரமாகவே இந்த பிரியாணி ரெடி பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப காரெல்லாம் இல்லை. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். வேறு சூப்பரான ரெசிபி வீடியோட மீண்டும் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ.